இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது எபிரேயர்கள் நிருபத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. ஒரு அழகான காரியமாக்கு நாம் தியானிக்க போகிறது எபிரேயர் 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். உங்களை மாதிரி நல்ல தேவ பிள்ளைகளை நான் கண்டதே இல்லை. 59 நிமிஷத்தில் எபிரேயர் நிருபத்தை வாசிக்கலாம். எவ்வளவு நிமிஷம்? 59 நிமிஷத்தில் எபிரேயர் நிருபத்தை மொத்தமாக, அதாவது டைம் எடுத்து வார்த்தையாக வாசித்தா எவ்வளோ நேரத்தில் வாசிக்கலாம்? 59 நிமிஷத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்துக்கு புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம்னு பேர். என்ன பேர்? வெறும் லேவியராகமம் இல்லை, புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம். இப்போ யாராவது உங்கள்கிட்ட புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எபிரேயர். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டில் எபிரேயர் லேவியராகமத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் எபிரேயர்கள் நிருபத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கு. எங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கு? எபிரேயர் நிருபத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கு. எபிரேயர் நிருபத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களையும் சொல்லி இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், மேன்மையான கிறிஸ்து. எதை பற்றி சொல்லியிருக்கு? மேன்மையான கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பாக்கும் எபிரேயர் நிருபம் முழுக்க நாம் வாசிக்கிறது. அதில் நம்ம என்னெல்லாம் வாசிக்க முடியும்? மேன்மையான ஆசாரியர். என்ன வாசிக்க முடியும்? மேன்மையான ஆசாரியர். அப்படி மேன்மையான நாமத்தை உடையவர், மேன்மையான வாக்குத்தத்தங்களை தருகிறவர். அப்படி அவரை வாசிச்சுட்டே போக முடியும் எபிரேயர் நிருபம் முழுக்க. நம்ம இன்னைக்கு எபிரேயர் நிருபம் முழுக்க போக விரும்பல. எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்ன பார்க்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யார்? எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு 7 பதில் சொல்லியிருக்கு. எத்தனை பதில் சொல்லியிருக்கு? 7 பதில் சொல்லியிருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம தியானிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தியானித்து நாம் முடித்து கொள்ளலாம். எபிரேயர் நிருபத்தில் இயேசு கிறிஸ்து யார்? யார் இயேசு கிறிஸ்து? என்னுடைய செய்திக்கு தலைப்பு போடலை இல்லையா? என்னுடைய செய்தியின் இந்த நாள் செய்தியின் தலைப்பு போராடுகிறவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? மெதுவா சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. அப்போது இன்னைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்? போராடுகிறவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். நேற்றைக்கு நாம் என்ன தியானித்தோம்? ஏன் காலத்தில் தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு தியானித்தோம். இன்னைக்கு தியானிக்க போகிறது போராடுகிறவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். சரி, அந்த ஞாபகத்தோடு இருங்க. எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யாருன்னு பாருங்க. அதனுடைய 3வது வசனத்தின் 3வது லைன் வாசிங்க. எபிரேயர் 1 அதிகாரம் 3வது வசனத்தின் 3வது லைன். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். இயேசு கிறிஸ்து யார்? சொல்லுங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். சர்வத்தையும்னு சொன்ன என்னெல்லாம் வரும்? என்னெல்லாம் வரும்? மிருகங்கள் வரும், பறவைகள் வரும், மனிதர்கள் வரும், சூரியன் வரும், சந்திரன் வரும், நட்சத்திரங்கள் வரும், சமுத்திரமும் அதிலுள்ள
எல்லாம் வரும். அப்புறம் இங்கிலீஷில் சொல்ல போனால் கிளஸ்டர் வரும், மெட்டியோர் வரும், பபிள் யூனிவர்ஸ் வரும். இதெல்லாமே யார் தாங்கிறது? கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வசனம். நான் நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வசனத்தை அனுப்பி தாங்குவதற்கு அவரால் முடியும்னா 75 கிலோ உள்ள ஒன்றை தாங்காமல் இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாங்க அவரால் முடியும்னா இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் கோடி கோடி லட்சம் நட்சத்திரங்களையும் தாங்குவதற்கு அவரால் முடியும்னா உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் கை தட்டணும் என, வாயை திறக்கணும் என. இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை, உங்களை, சகோதரி உங்களை, சகோதர உங்களை தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். ஆமென். தேவ பிள்ளைகள் மட்டும் பயப்பட தேவையில்லை. தேவ பிள்ளைகள் மட்டும் சந்தேகப்பட தேவையில்லை. தேவ பிள்ளைகள் மட்டும் எதிர்காலத்தை குறித்து கலங்க தேவையில்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் என்ன மட்டும் இல்லை, சகலத்தையோ சர்வத்தையோ தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். கைதட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த கோழி தெரியுமா? கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே வச்சு அணைக்கும். எப்படி அணைக்கும்? மெதுவா பேசுங்க. கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே வச்சு அணைக்கும். கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் மேல வச்சு தூக்கும் இல்லையா? இந்த ஊழியத்தை எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் சிறகுக்குள்ள வச்சு பாதுகாத்தாரு. இப்போ இந்த ஊழியத்தை சிறகுக்கு மேல வச்சு சுமக்கிறார். கைதட்டி வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்க போறாரு. உங்க பிள்ளை ஆண்டவர் தாங்க போறாரு. உங்க வீட்டை ஆண்டவர் தாங்க போகிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தாங்க போகிறார். ஏன்னா அவர் சகலத்தையும் உரபா கந்தாரபா யந்தார பிரௌடபா பாபா. கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு போங்கன்னு நம்மளை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஏன்னா நம்முடைய எல்லா பாரத்தையும் தாங்க அவரால முடியும். சூரியனை சந்திரனை தாங்குறவருக்கு என்ன தாங்கிறது பெரிய பிரச்சனையா? எதற்கு பயப்படணும்? அதனாலே மலையாளத்தில் ஒரு பக்தம் பாடுறான், இயேசுவின் ஜனமே பயம் எந்தேன் அகமே. ஒரு தடவை கூட சொல்ல போற, கை தட்டணும். இயேசுவின் ஜனமே பயம் எந்தேன் அகமே. இயேசுவின் பிள்ளைகளே, உள்ளத்துல எதுக்கு பயம்? இயேசு யார்? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். 2 இயேசு யார்? எபிரேயர் 1:4 2 இயேசு கிறிஸ்து யார்? விசேஷ நாமத்தை உடையவர். யாரு? விசேஷ நாமத்தை உடையவர். அவரை சமாதானக்காரர்னு சொல்லலாம் இல்லையா? அவரை என்ன சொல்லலாம்? சமாதானக்காரர்னு சொல்லலாம். அவரை வாசல்னு சொல்லலாம். அவரை உயிர்த்தெழுதல்னு சொல்லலாம். அவரை ஜீவன்னு சொல்லலாம். அவரை நியாயாதிபதின்னு சொல்லலாம். அவரை சிருஷ்டிகர்ன்னு சொல்லலாம். அவரை ரட்சகர்ன்னு சொல்லலாம். நான் கல்யாணம் பண்ண போற பையன்னு சொல்லலாம். என் மூத்த சகோதரன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் இயேசுவை சொல்லலாம். ஏன்னா அவர் விசேஷ நாமத்தை உடையவர். இனி அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அங்க விசேஷ நாமத்தை உடையவர்னு இல்லை. சரி, விசேஷ நாமத்தை
சுதந்தரித்து கொண்டார். இனி கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 21:7. சும்மா சுதந்தரிக்க முடியாது. சுதந்தரிக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெயங்கொள்ளணும். அப்படின்னா இயேசு ஜெயம் கொண்டு விசேஷ நாமத்தை, நீங்க சேர்ந்து பேசுங்க, இயேசு ஜெயம் கொண்டு விசேஷ நாமத்தை உடையவரானார், இல்ல சுதந்தரித்தார். ஆமென். எப்படி? சரி, எல்லாரும் என்ன கவனிங்க. ரொம்ப மோசமான ஒரு உதாரணமாகும், நீங்க தப்பா நினைக்க கூடாது. ரொம்ப மோசமான ஒரு உதாரணம். நான் உதாரணத்தை சொல்லிட்டு வேணா அதை வாபஸ் வாங்கலாம், சொல்லிட்டு வாபஸ் வாங்கலாம். நீங்கள் அந்த ரோட்டை நடந்து போகிறீங்க, பைபிள் எடுத்துட்டு ரோட்டை நடந்து சர்ச்சுக்கு போகிறீங்க. எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறீங்க. வழியில் ஒரு ஆள் நிற்கிறாரு. அந்த வழியில் நிற்கிற ஆள் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் துப்புறாரு. எல்லாரையும் கட்டி வைக்க முடியலையாக்கா? நல்லா பின் பண்ணி வைங்க, வைங்க வைங்க, பின் பண்ணி வைங்க. உங்களுக்காக தான் 20 செகண்ட் வெயிட் பண்ணலாம். கிருபை. சரி, இனி உங்களுக்கு தைரியமா இருந்து கேட்கலாம் இல்லையா? அப்போ அங்கே இருந்து பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரோம். வழியில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? துப்பிட்டு நிற்கிறாரு. நம்ம தேவ பிள்ளைகள் துப்புற ஆளை தாக்க முடியாது. தேவ பிள்ளைகள் துப்புற ஆளை தாக்க முடியாது. மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி வருவோம். மேக்சிமம் நம்ம ஒதுங்கி வருவோம். நம்மளால் எவ்வளோ ஒதுங்க முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி வரும். ஆனால் அவர் விரட்டி துப்புறாரு. நம்ம மேக்சிமம் ஒதுங்கி வரோம், அவர் விரட்டி துப்புறாரு. அடுத்து இந்த சபைக்கு காம்பவுண்டில் வந்துட்டோம். காம்பவுண்டில் வந்தால் அந்த காம்பவுண்டில் ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, துப்பு வாங்கின ஒவ்வொரு ஆளுக்கும் 1,00,000 ரூபா. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு டெட்டால் ஷாப்பு 28 ரூபா. பார்த்தீங்களா? கொஞ்சம் முந்தி அப்படின்னு சொன்ன ஆட்கள் இப்போ வாங்கியிருக்கலாமே, இப்படி அறிஞ்சிருந்தா 5 துப்புன்னு சொல்லியிருப்பேன்னு. ஒவ்வொரு துப்புக்கு எத்தனை ரூபாயா? இதுதான் உண்மையின் மறுபக்கம். இதை நான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இதுதான் உண்மையோட மறுபக்கம். இந்த உலகம் என்கிற ஓட்டக்களத்தில் நீங்கள் பாடுபட்டதுக்கும் வேதனைப்பட்டதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் கேவலப்பட்டதுக்கும் கெட்ட வார்த்தை கேட்டதுக்கும் சொந்த வீட்டில் உள்ள ஆட்களுக்கு கூட தெரியாமல், ஊருக்கு தெரியாமல் ஒளிச்சு தெய்வத்தை ஆராதிக்க வந்ததற்கும் அந்த பரிசு கொடுக்கிற மேடை உண்டு இல்லையா, அந்த மேடையில் வச்சு ஒவ்வொன்னா சொல்லி ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு கோடிக்கணக்கில் ஜனங்களுக்கு முன்ன வச்சு நம்மை கனம் பண்ண போறாருன்னு சொன்னா எத்தனை பேர் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? கிருபையுள்ளவங்க மட்டும் கை தட்டணும், கிருபையுள்ளவங்க மட்டும் வாய திறக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும்.
இப்பதான் மனது சொல்லு, ஐயோ ஆண்டவரே அவனை ரொம்ப கேவலமா இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்படின்னா என்ன பண்ணிருப்பேன்? அவனை போய் முகத்துல தடவை, மகனே 2 துப்பு துப்புடா, மகனே 5 துப்பு துப்புடா, மகனே 10 துப்பு துப்புடான்னு சொல்லி கேட்டு வாங்கி இருப்பேன். ஏன்னா பிரதிபலம் உண்டுன்னு அவன் நிக்கிற இடத்துல எழுதி வைக்கலையா? அவன் நிக்கிற இடத்துல எழுதி வச்சிருந்தோம் வைங்க, ஒவ்வொரு துப்புக்கு 1 லட்சம் ரூபாய்னா கியூவில் வந்து இருக்கணும். படப்போகிற பாடுக்கு வருகிற பலன் அவன் நிக்கிற இடத்துல எழுதி வைக்கலையா? கொஞ்சம் தூரம் வந்த பிறகுதான் தெரியுது, ஐயோ இவ்வளவு பலம் உண்டுன்னு அறிஞ்சிருந்தா, இக்காலத்து பாடுகள் இவ்வளவு பெரிய மகிமையை கொண்டு வரும்னு அறிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட பாடுபட்டிருப்பேன் இல்லையா? கொஞ்சம் கூட வேதனைப்பட்டிருப்பேன் இல்லையா? கொஞ்சம் கூட கேவலப்பட்டிருப்பேன் இல்லையா? கொஞ்சம் கூட அவமானப்பட்டிருப்பேன் இல்லையா? கை தட்டணும் என்ன சபையே, கை தட்டணும் சபையே, தெய்வத்தை உயர்த்து. விசேஷ நாமத்தை உடையவர் அல்ல, விசேஷ நாமத்தை சொந்தரித்துக் கொண்டவர். ஒரு காரியத்தை சொந்தரித்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணும்? போராடணும். ஒரு காரியத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? போராடணும். போராடாமல் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லித்தாரு. 4 பையன்மாரு எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலுக்கு போகல. எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலுக்கு போகல, வீட்டில் படுத்து தூங்கிட்டணும். லேட்டாக எழும்பிச்சினும், தண்ணி அடிச்சுட்டு படுத்திருப்பேன்னு லேட்டாக எழும்பிச்சினும். ஸ்கூலுக்கு வந்தப்போ எக்ஸாம் முடிஞ்சு. ஸ்கூலுக்கு வந்தப்போ எக்ஸாம் முடிஞ்சு. ஒரு டீச்சர்கிட்ட சொல்லிச்சுன்னு, டீச்சர் நாங்கள் டைமுக்கு வர முடியலை. ஒரு டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் வர முடியலை? அவங்க சொல்லி, நாங்கள் வந்த கார் வழியில் பஞ்சர் ஆச்சு, வேறு ஒன்றும் செய்ய முடியாது, வழியில் கார் என்னாச்சு? பஞ்சர் ஆச்சு. அப்போது கண்டிப்பாக காருக்கு பஞ்சர் ஒட்டிட்டு தான் வர முடியும். அப்போ அவங்க டீச்சர்கிட்ட கேட்டுன்னு, டீச்சர் எக்ஸாம் நாங்கள் நாளைக்கு எழுதிக்கிட்டா, நாளைக்கு எழுதிக்கிட்டா. டீச்சர் நல்ல டீச்சர், அவர் சொன்னாங்க, சரி நீங்கள் எக்ஸாம் நாளைக்கு எழுதிக்கிடுங்க, நாளைக்கு எழுதிக்கிடுங்க. அப்போ இன்றைக்கே எழுதியாச்சு ஆட்கள். அப்போ இந்த கொஸ்டின் இவங்களுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. 4 பேரும் வீட்டில் கொண்டு வச்சு தரவா படிச்சணும். தரவான்னா தரவா, தே ஸ்டடிடு தரவுலி. படிச்சுட்டு மறுநாள் எக்ஸாம் ஹாலில் வந்து உட்கார்ந்துருக்கணும். டீச்சர் என்ன பண்ணிச்சுன்னா, 4 பேரையும் 4 ரூமில் உட்கார வச்சு, 4 பேரையும் 4 ரூமில் உட்கார வச்சு, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரூமில் உட்காந்து எழுதிக்கிடுங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சாச்சு? படித்தாச்சு, எல்லாமே படித்தாச்சு. அதனால் 4 பேர் 4 ரூமில் உட்காந்து எழுதிக்கிடுங்க. டைம் ஆச்சு. டீச்சர் கொஸ்டின் பேப்பரை கொண்டு கையில் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, முதல் கேள்வி, உங்கள் பெயர் என்ன? முதல் கேள்வி, உங்கள் பெயர் என்ன? ஒரே ஒரு மார்க்கு, ஒரே ஒரு மார்க்கு. பேராவது ஒழுங்காக படித்து வச்சுருந்தா 1 மார்க்கு கிடைக்கும்னா 1 மார்க்கு. 2வது கேள்வி 99 மார்க்கு. எத்தனை மார்க்கு? 99 மார்க்கு. உங்கள் டயரில் உங்கள் காரில் எந்த டயர் பஞ்சர் ஆச்சு? புரிஞ்சில்லையா? ஒருத்தன் ஃப்ரண்ட் லெஃப்டை பஞ்சர் ஆக்குனாய், இன்னொருத்தன் ஃப்ரண்ட் ரைட்டை பஞ்சர் ஆக்குனாய், இன்னொருத்தன் பேக்கு லெஃப்டை பஞ்சர் ஆக்குனாய், இன்னொருத்தன் பேக்கு ரைட்டை பஞ்சர் ஆக்குனாய். சரி, புரிந்தவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சுதந்திரிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? போராடணும். சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? போராடணும். அப்போது போராடி சுதந்திரித்து கொள்வோம் அப்படிங்கிற என்னுடைய செய்தியை இன்னைக்கு ராத்திரி நான் 3ஆக பிரிக்கிறேன். 1, இயேசு கிறிஸ்து எவைகளை போராடி சுதந்திரித்தார்? எவைகளை போராடி சுதந்திரித்தார்? 2, சுதந்திரிக்காத தனிநபர், சுதந்திரித்த தனிநபர்.
சுதந்தரிக்காத தனிநபர், சுதந்தரித்த தனிநபர். 3, சுதந்தரிக்காத குடும்பம், சுதந்தரித்த குடும்பம். அவ்வளோமாக்கு நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லி தந்தேன், ஒரு தடவை கூட சொல்கிறேன். 1, இயேசு எவைகளை சுதந்தரித்தார். நீங்கள் உட்கார்ந்துருந்தா 10 காரியத்தை சொல்லுவேன். எத்தனை காரியத்தை சொல்லுவேன்? சுறுசுறுப்பாக இருக்கிறீங்கன்னு நல்ல ஆத்துமாக்கள் என்னையா உங்களுக்கு பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் முகங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த கோல்கட் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பணும் இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பணும் இல்லையா? அது மாதிரி இருக்குது. அடுத்த தடவை கோல்கட் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொன்ன உடனே நீங்கள் புரிந்துக்கிடணும், அதுக்கு தகுதியானவர்கள் நாங்கள். ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து எவைகளை சுதந்தரித்தார்? 1. 2, சுதந்தரித்த தனிநபர், சுதந்தரித்த குடும்பம். 3, தோற்றுப்போன தனிநபர், தோற்றுப்போன குடும்பம். சுதந்தரிக்காதன்னு சொன்னால் தோற்றுப்போனதானே. ஆக 3ஆக நாம் பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மளால் பார்க்க முடியுமோ அவ்வளவு நம்ம பார்க்க போகிறோம். எங்கே வச்சு மணி 9 ஆகுமோ அங்கே வச்சு நாம் முடித்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, முதல்ல சுதந்தரித்தல் என்றால் என்ன? சுதந்தரித்தல் என்றால் எழுதுறீங்களா பாப்பா? சரி, சுதந்தரித்தல் என்றால் என்ன? 1, சப்டியூ, கீழடக்குதல். சுதந்தரித்தல்னா என்ன? கீழடக்குதல். ஒரு தவளை உண்டு இல்லையா? தவளை மாக்ரி. ஒரு தவளையை காலுக்கு கீழே சவிட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? அதாக்கும் சப்டியூ, அதாக்கும் கீழடக்குதல். அசைய முடியாது இல்லையா? படைச்சு படைச்சு பார்க்கும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாக்கும் சப்டியூ. சப்டியூ. அப்போ சுதந்தரித்தல்னா ஏதோ ஒன்று என் காலுக்கு கீழே வச்சிருக்கிறேன், அது அசைய முடியாமல் இருக்குது. அது எப்படி இருக்கு? அசைய முடியாமல் இருக்கு. அப்போ சுதந்தரித்தல் என்றால் 1, கீழடக்குதல். 2, சுதந்தரித்தல் என்றால் காலின் கீழ் மிதித்தல். நான் எல்லாத்துக்கும் வசனம் சொல்லணும் இல்லையா? முதல்ல உள்ளதுக்கு வசனம் ஆதியாகமம் 4:7. ஆண்டு கொள்வாய். பார்த்தீங்களா? 2, கிக் அண்டர் தி ஃபீட், காலின் கீழ் மிதித்தல். லூக்கா 10:18-19. மிதித்தல். எங்க மிதித்தல்? காலின் கீழ் மிதித்தல். 3, வெற்றி பெறுதல். 1 யோவான் 5:4-5 வசனங்கள். 1 யோவான் 5:4-5 வசனங்கள். சரி, வெற்றி பெறுதல். கர்த்தர் நல்லவர். 4, நேருக்கு நேர் போராடி ஜெயித்தல். எப்படி? நேருக்கு நேர் போராடி ஜெயித்தல். தைரியம் இல்லாதவனாக ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடுறது. தைரியம் உள்ளவன் எப்போ கியர் இப்படிதான் போடுவான். ஐயோ, சில ஆட்கள் எப்படி தெரியுமா? ஒரு சின்ன காய்ச்சல் வரண்டாம், டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சு. ஒரு சின்ன வயிற்று வலி வரண்டாம், ஒரு சின்ன தலைவலி வரண்டாம். ஆண்டவரே, உமது அடியானுக்கு நீர் எப்படி தலைவலி தரலாம்? தலை இருக்கனால. ஒரு ஆளு கேட்கிறார், நான் ஏன் வால் ஆட்டுகிறது? பக்கத்துல சொன்னா இருக்கனாலன்னு.
நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். பிரச்சனையோ துன்பமோ பின்வாங்காதவன் எவனோ அவன் தான் தேவ பிள்ளை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளைகளுக்குள்ள பின்வாங்குதல் இல்லை. Praise the Lord. தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, நான் பின்வாங்கி போவதில்லை, அந்த வாஞ்சையினால் நான் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறேன் அப்படின்னு சொல்றவங்க நான் தேவ பிள்ளைகள். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சுதந்திரித்தல் என்ன? நேருக்கு நேர் போராடி ஜெயித்தல். கோலியாத்தை எல்லாம் போராடுறத விடுங்க, போராடுறத ரெண்டாவது. நம்ம நேரே கண்டிருந்தோன்னு வைங்க, 90ஆம் பனி வந்திருக்கும். என்ன காய்ச்சல்? இந்த பிளாங்கெட் போட்டாலும் உள்ள துள்ளும் இல்லை ஒரு காய்ச்சல். கோலியாத்த சொப்பனத்துல கண்டதுக்கே நெஞ்சு வலி வந்துன்னா நேரே கண்டவன் என்ன பாடுபட்டு இருப்பாங்க. சில நேரம் நேரே நேரே நின்று போராட வேண்டி வரும். ஐயோ, நான் செத்தா உன்னையும் கொண்டுதான் போவேன்னு சத்துரு சவால் விடுவான். நேரே நின்று போராட வேண்டி வரும். ஏன்னா நாம சுதந்திரிக்கிறவர்கள். நேருக்கு நேர் போராடணும். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரிப்பான். அது என்ன பயம் தேவ பிள்ளைக்கு? இது கையில எடுத்தா முதல்ல அடக்கம் நடத்திட்டு தான் கையில எடுக்கணும். எதை அடக்கம் நடத்தணும் தெரியுமா? பயத்தை அடக்கம் பண்ணிட்டு இத கையில எடு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்திருப்பதில்லை. சுதந்திரித்தல்னா என்ன? ஒன்று கீழடக்குதல், 2 காலின் கீழ் மிதித்தல், 3 வெற்றி பெறுதல், 4 நேருக்கு நேர் போராடுதல், 5 ரூல் ஆண்டு கொள்ளுதல். ஆதியாகமம் 1:8 அதெல்லாம் ஆகாயத்துள்ள சகலத்தையும், பூமியில் உள்ள சகலத்தையும், சமுத்திரத்துள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். சுதந்திரித்தல்னு சொன்ன என்ன? ஆண்டு கொள்ளுதல். சொல்லுங்க. அப்போ ஆதாம் ஏவாளை அரச நாட்டு உண்டாக்கி வச்சிருக்கு இல்லையா? எப்படி உண்டாக்கி வச்சிருக்கு? அரச நாட்டாக உண்டாக்கி வச்சிருக்கு. ஐசியூல இருக்கிறவன் அரசனா உண்டாக்கி என்ன உபயோகம்? இருக்கிறதுங்க அரசனா வச்சிருக்கு. சமுத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் யூ ரூல், ஆகாயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ ஆண்டுகொள். ஒரு இடத்துல கூட நீ அடிமைப்படணும் ஆண்டவர் சொல்லல, ஆண்டுகொள். என்ன? ஆண்டுகொள். இப்போ அப்படி இல்லை, இப்போ நேரே மாறுச்சு. சிங்கத்தை ஒன்று உரசி பாருங்க, சிங்கம் ஒன்றும் செய்யாது. சிங்கம் ஒன்றும் செய்யாது. பா மகனே, நீ தொட்டு தானே பார்த்த போ. அதுக்கு பிறகு வேற ஆக்ட் உண்டு, சிங்கம் ஆக்ட். ஐயோ, சிங்க பாதுகாப்பு சட்டம் உண்டுன்னு அவையே சாக்கு எடுத்துட்டு வருவாரு. உங்க வீட்டுக்குள்ள ஏறி குரங்கு உங்க சுடிதார் எடுத்து போடட்டு, நோ ப்ராப்ளம். உங்க கஞ்சி பானையில கை போட்டு சோறு சாப்பிடட்டு, நோ ப்ராப்ளம். உங்க வீட்டில் யாரையும் அதை என்ன பண்ணட்டு, நோ ப்ராப்ளம். அதை ஒன்று தொட்டு பாருங்க, சரியாவாத. பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அவையாக நம்மள ஆளணும்.
மிருகங்கள் மனுஷனை ஆளுகிறது. வீட்டுக்குள்ள கட்டல் அடியில் பாம்பெல்லாம் ஏறிச்சுன்னு அடிச்சு கொல்லக்கூடாது. உடனே வனத்துறைக்கு அழைப்பு கொடுக்கணும். நீங்க செத்த பிறகுதான் அவிய வருவனும். ஸ்ட்ராங்கா இருக்கு, சட்டம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? மிருகங்களுக்கு. இங்க இல்லையோ? நீங்க முறைச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மொத்த பறவையும் சமுத்திரத்தில் உள்ள எல்லாவற்றையும், ஆகாயத்தில் உள்ள எல்லாவற்றையும், பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியில எந்த காரியத்துக்கும் அடிமைப்படுத்தப்படும்படி பிறந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யும்படி இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கை தட்டணும், ஒரு நிமிஷம் வாதரக்கணும், ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. 6 ரோமர் 8:37. என்ன நல்ல வார்த்தை இல்லையா? கம்ப்ளீட் விக்டரி. என்ன? கம்ப்ளீட் விக்டரி. 2 பேர் ஓட்டுக்கு தண்டனும். 2ஆம் இடத்துல வந்தவருக்கு 3 ஓட்டு. 2ஆம் இடத்துல வந்தவருக்கு 3 ஓட்டு. முதல் இடத்துல வந்தவருக்கு 4.25 லட்சம் ஓட்டு. அதாவது ஓட்டுக்கு நின்றவன குடும்பக்கார கூட அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு இல்லை. நான் தோற்கடிக்கப்பட வாய்ப்பே இல்லை இல்லையா? நான் கண்ணொட்டின தூரத்தில் எங்கேயுமே எனக்கு பின்னால் நின்று போராடினவனை காணல. நான் ஜெயிச்சது சாதாரண ஜெயம் அல்ல, முற்றும் முடிய எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சில ஆட்களை பார்த்துட்டு, ஆண்டவரே நான் சோதனையின் முள்முனையில் நிற்கிறேன். இந்த பக்கம் திரும்பி விழுந்தா பாவத்தில் விழுவேன், இந்த பக்கம் திரும்பி விழுந்தா பரலோகத்தில் விழுவேன். என்ன கஷ்டம் இல்ல? நீ என்ன மதிலுக்கு மேல இருக்க தேங்காவா? மதிலுக்கு மேல இருக்க தேங்காய்னா இந்த பக்கத்தில் விட்டு காற்றடிச்சா எங்க விழும்? இங்க விழும். இந்த பக்கத்தில் விட்டு காற்றடிச்சா எங்க விழும்? இந்த பக்கத்தில். நம்ம யாரு? முற்றும் முடிய ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கை தட்டுங்க. இவை எல்லாவற்றிலேயும் இனி அந்த பாவம் உங்களை சோதிக்க முடியாது. இனி அந்த அந்தகார வல்லமை உங்களை நெருங்க முடியாது. இனி அந்த சத்துரு சவால் விட முடியாது. ஏன்னா முற்றிலும் ஜெயம். ஏய் ஏய் ஏய், கை தட்டி வாய திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாய திறங்க. உடாபா சகதரபா யந்தர பிரௌடபா. நாம் பெற்ற வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல. நாம் பெற்ற வெற்றி முற்றும் முடிய ஜெயம். கை தட்டணும். குடும்பத்துக்கு முற்றிலும் ஜெயம், பிள்ளைக்கு முற்றிலும் ஜெயம், வாழ்க்கைக்கு முற்றிலும் ஜெயம். சொந்தரித்தல் என்றால் என்னன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சு. 7 மேற்கொள்ளுதல். சொந்தரித்தல்னா என்ன? மேற்கொள்ளுதல். இந்த ஓவர் டேக்குன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. சொந்தரித்தல்னா என்ன? 1 கீழடக்குதல், 2 பாதங்களுக்கு மிதித்தல், 3 வெற்றி பெறுதல், 4 நேருக்கு நேர் போராடி ஜெயித்தல், 5 ஆண்டு கொள்ளுதல், 6 முற்றிலும் ஜெயித்தல், 7
மேற்கொள்ளுதல். இதாக சுதந்திரித்தல். சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? காலையில் 6 மணிக்கு எழுந்து முற்றம் தூக்கணும். முற்றம் தூக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனுங்க 2 சென்டில் கூட ஏறி தூக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்படி 2 நாள் பெருக்கும்போது 2 சென்ட் எனக்கு வந்துடும்னா பிரமாணத்தில் ஏறி பெருக்கணும். என் தமிழ் உங்களுக்கு புரியல இல்லையா? சரி, அவ்வளோ இருக்கட்டும். இப்போக்கி இனி இயேசு எவைகளோடு போராடி சுதந்திரித்தார்? 10 காரியங்களை சொல்லுவேன். 10 காரியம் சொல்லுவேன். ரொம்ப மெதுவாக நின்று சொல்லுவேன். நீங்கள் எழுதிக்கிடணும். வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கணும். 1, சோதனையோடு போராடி மேற்கொண்டார். எதோடு போராடி மேற்கொண்டார்? சோதனையோடு போராடி மேற்கொண்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஹெலிகாப்டரில் போகிற ஆளுக்கு எருமபாடை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவருக்கு ஹெலிகாப்டர் இன்ஜின், ஹெலிகாப்டர் மேலே ஓடுற ஃபேனு, அதை பற்றி உள்ள டவுட்டு கேட்டால் அவருக்கு தெரியும். அவருக்கு எரும மாடை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் சேவிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு. நான் சேவிக்கிற தேவன் என்னை போல இந்த பூமியில் வந்து, என்னை போல இந்த பூமியில் வாழ்ந்து, என்னை போல சோதிக்கப்பட்டு, என்னை போல பாடுபட்டு அவர் வெற்றி பெற்றதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அத்தனை பேரு கைதட்டணும், அத்தனை பேரு வாய திறக்கணும், அத்தனை பேரு ஆண்டவரை உயர்த்தணும். வாழ்க்கையில சோதிக்கப்படுறீங்களா? 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 இந்த ராத்திரி உதவி வருகிறது. சரி, நான் சோதிக்கப்படுறேன், என்னால் நிற்க முடியல, எனக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது இந்த கூடாரத்தில் உண்டுன்னா, உங்களுக்கு முன்னே இதே சோதனையில ஜெயித்த ஒருவர் உங்க வலது கையை பிடித்திருக்கிறார். அதனால நீ தோற்று போவதில்லை. அதனால நீ தோற்று போவதே இல்லை. 2, வாழ்க்கையோடு போராடினார். 1, எதோடு போராடினார்? சோதனையோடு. கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க புக்கில் என்ன எழுதி வச்சிருன்னு எனக்கு காட்டி தரணும். முதலாவது எதோடு போராடினார்? சோதனையோடு. 2வது எதோடு போராடினார்? வாழ்க்கையோடு போராடினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதெல்லாம் என்ன பயங்கர வசனம் இல்லையா? 25ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை. அந்த ராஜா யாரு? ஆண்டவர். அப்போ பிதா அங்க இருக்கிறாரு. அப்ப இந்த ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை, அந்த ராஜா யாரு? இயேசு. என்ன சொல்றாரு? பசியா இருந்தேன். கொடுத்தீர்கள்ங்கிறத வாசிக்க வேண்டாம். கொடுத்தீங்கிறங்க வாசிக்க வேண்டாம், மற்றது மட்டும் வாசிங்க. பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், அந்நியனா இருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வியாதியில இருந்தேன், காவல்ல இருந்தேன். எப்படி எப்படி வசதி? எப்படி அவரு சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வியாதியா இருந்தேன், வஸ்திரம் இல்லாம இருந்தேன்,
காவல்ல இருந்தேன், அந்நியனா இருந்தேன். அவரு சொல்றாரு. இன்னைக்கு இந்த அம்மா அப்படி இல்லை. நான் இயேசுவை அறியும் முன்னவரும் பாவமா இருந்தேன், இயேசு என்னில் வந்தார், என்னை அம்பானி மாதிரி வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காருன்னு அந்த ஃபார்முலா உங்களுக்கு இப்படி கிடைக்கல இல்லையா, எனக்கும் இப்படி கிடைக்கல. அவர் சொல்றாரு, நான் பசியாய் இருந்தேன். அவர் வாழ்க்கையை தொடங்கினப்போ பைபிள் என்ன சொல்லுது? அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் வாழ்க்கையை முடிக்கும் பைபிள் என்ன சொல்லுது? தாகம் உண்டாயிற்று. பசியோட தொடங்கி தாகத்தோட முடிச்சாரு. சிலுவையில தூக்கின உடனே அவருக்கு வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டார்கள். அவரை கல்லறையில் வைக்கணுமே சொல்லி தேடி பார்த்தப்பதான் தெரியுது, மொத்தத்தையும் உண்டாக்குனவருக்கு ஒரு சென்ற இடம் இல்லை. என்ன பயங்கரம் இல்லையா? இன்னைக்கு நேர உள்டா. இயேசுவை அறிந்தேன், உங்களுக்கு புரியல இல்ல, எனக்கும் புரியல. என்ன செய்ய? அவரு சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் வியாதியோட இருந்தேன், நான் அந்நியனாய் இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் காவல்ல இருந்தேன். அவரை பெரிய கோடீஸ்வரன் நினைச்சு அவரை கொலை பண்ணிச்சணுமா? அவருடைய சரீரத்தை சிலுவையில் இறக்குனப்போ தான் தெரியுது, பூமியில் அவருக்கு தலை வைக்க இடம் இல்லை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகார கடைசி வசனத்தையும் 8ஆம் அதிகார 1வது வசனத்தையும் சேர்த்து வாசித்து பாருங்க. 7 கடைசி என்ன சொல்ல தெரியுமா? அவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். 8 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 8:1 இயேசுவோ. அந்த 2 வார்த்தையும் சேர்த்து ஒன்று யோசிச்சு பாருங்க. சாயங்காலம் ஆன உடனே அவங்க எல்லாம் எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். இவர் எங்கே போறாரு? எனக்கு தெரியும் இந்த வசனங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பிடிக்கலன்னு பரவாயில்ல, நம்ம சொல்லணும் இல்லையா? ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. அருமை தேவ பிள்ளைகளே, விசேஷ நாமத்தை சுதந்தரித்தார்னு சொன்ன உடனே இங்கே கடந்து 2 பாயும் வலிச்சு கீறி க்ளோரி அல்லேலூயா. விசேஷ நாமத்தை சுதந்தரித்தார். விசேஷம். ஆமென். போ சாத்தானே, என் இயேசு விசேஷம். ஏய், விசேஷ நாமத்தை சுதந்தரித்தார். எப்படி? 1 சோதனையோடு போராடினார். அப்போ விசேஷ தேவ பிள்ளையாய் மாறுகிறோம். எப்பொழுது? சொல்லுங்க, எப்பொழுது? இந்த கூடாரத்தில் இருக்கிற எத்தனை பேர் சோதனைகளோடு போராடுகிறீர்களோ அத்தனை பேரும் விசேஷம் விசேஷம். கை தட்டி பிரச்சனையோடு போராடுகிற, நெருக்கத்தோடு போராடுகிற, துன்பத்தோடு போராடுகிற தேவ பிள்ளையே விசேஷம். ரெண்டு வாழ்க்கையோடு ரட்சிக்கப்பட்டா எல்லாம் தல்லான் ஆகும் பாஸ்டர் சொல்லிச்சுன்னு. அப்படி ஆகுதான் சபையில் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கு பாட என்னை விட பெரும்பாடாரு. யோசிச்சிருக்கமா? அவரே எதோட போராடினாரு? நம்மள மாதிரி இல்லை, கடின போராட்டம். அவர் சொல்றாரு, பசி, தாகம், அந்நியன், நிர்வாணி, காவல், இதெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? அனுபவித்தேன். ஆனால் இப்பொழுது சுதந்தரித்தேன். மூணு. நான் 2 எண்ணம் சொன்னேனே. 3. யோவான் 16:33.
எதோடு போராடினாரு? உலகத்தோடு. பத்து வீடுகள் சேர்ந்து நடுவில் இருக்க உங்க வீட்டுக்கு விரோதமா போராடினா என்ன பண்ணுவியா? ஆண்டவரே என்னை எடும், என்ன எடும். ஏன்னா அவர்களை எடுன்னு நான் ஜோம் பண்ண ரொம்ப பேரை எடுக்க வேண்டி வருது. தொந்தரவு இல்லாம என்ன செய்யும்? என்ன எடும். அவர் சொல்றாரு, என்டையர் வேர்ல்டு ஒரு பக்கம், மறுபக்கம் தான். மொத்த உலகம் ஒரு பக்கம், மறுபக்கம் அவரு. கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட போகும்போது அக்கா மாதிரி ஞாபகத்தில் வைக்கணுண்ணே, கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட போகும்போது அந்த வாசலுக்கு பக்கத்தில் நிற்கவே கூடாதுண்ணே. வாசலுக்கு பக்கத்தில் நிற்கவே கூடாது. வாசலுக்கு பக்கத்தில் நின்னா பின்னால இருந்து ஒரு சுனாமி டக்குன்னு வரும். நாம சமயத்தை சாப்பிட்டுட்டு போலான்னாக்கும் வாசல்ல நின்னது நமக்கு அந்த சுனாமியை பற்றி தெரியாதா? அப்புறம் தான் தெரியுது என்ன யாரை மிதிச்சு போய் சாப்பிட்டுட்டு போச்சு. போன வாரம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா, கேரளத்தில் திடீர்னு மழை பெஞ்சு அவ்வளோதான். மழைக்கு ஒதுங்கிறதுக்காக ஓடினது, மழைக்கு ஒதுங்கினதுக்காக ஓடின ஆட்களை யாரை மிதிச்சு சவுட்டி கொண்டுட்டு ஓடிச்சு. யோசிச்சு பாருங்க, மழை தண்ணி தலையில விழுதுன்னு சொல்லும்போது இப்படி ஓடுற ஆட்கள் சாப்பாட்டுக்கு இலைன்னு என்ன எப்படி ஓடுவனும்? மொத்த உலகம் ஒரு பக்கம், ரோமர்கள் ஒரு பக்கம், கிரேக்கர்கள் ஒரு பக்கம், யூதர்கள் ஒரு பக்கம். ஒரு மனுஷன் கூட தட்டி கேட்க ஆள் இல்லாம மறுபக்கத்தில் நிற்கிற இவர் சொல்றாரு, அவங்க இல்லை, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். கை தட்ட முடிஞ்சவங்க கை தட்டணும், வாய திறக்க முடிஞ்சவங்க வாய திறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சேனை எனக்கு விரோதமாய் வந்தாலும் நான் பயப்படேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்க வேலை செய்யற இடத்துல 10 பேர் ஒரு குரூப் ஆகணும் உங்களுக்கு வேலை வைக்கணுமோ? நீங்க இருக்கிற இடத்துல 5-6 பேர் சேர்ந்து உங்களுக்கு விரோதமா இருக்கணுமோ? பி கூல், ரொம்ப ரொம்ப சமாதானமாயிரு. உலகத்தை ஜெயித்தவரை பின்பற்றுகிறாய், உலகத்தை ஜெயித்தவரை பின்பற்றுகிறாய். கை தட்டணும், வாயை திறக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உலகத்தோடு போராடினார், போராட்டத்தின் முடிவில் சொல்றாரு, நான் உலகத்தையே ஜெயித்தேன். அபிஷேகம் பெற்றவங்க கை தட்டுங்க, கண்ணை மூடுங்க. ஒரு பலத்த அபிஷேகம், நீ தோற்று போவது இல்லை. ஒன்று, சோதனையோடு போராடினார். 2, வாழ்க்கையோடு போராடினார். 3, உலகத்தோடு போராடினார். 4, யோவான் 8:46. அந்த வசனத்தை பாருங்க. இப்படி ஒரு கேள்வி உங்களை பற்றி வாட்ஸ்அப்ல போட்டு பாருங்க. இருபத்தி மணிக்கூருக்குள்ள வாட்ஸ்அப்பை டிலீட் பண்ணிட்டு வீட்டு போக வேண்டி வரும். சாக்கு கணக்கில் இல்லையா போட்டு தள்ளுவனும். தைரியமா நின்றுட்டு கேட்கிறாரு, என்னில் ஒரு பாவம் உண்டன்னு, உங்களில் யார் யார்? ஏன்னா அவர் பாவத்தோடு போராடினார், பாவத்தோடு
போராடினார். நீங்க இப்ப குடியிருக்கிறீங்க இல்லையா வீடு, அந்த குடியிருக்கிற வீடு இருக்கு இல்லையா தேசம், அந்த தேசத்தில் ஒரு பிரத்யேகமான பாவ வல்லமை இருக்கு. அந்த பாவ வல்லமையோடு நீங்க போராடணும். நீங்க இப்ப வேலை செய்யறீங்க இல்ல இடம், அந்த இடத்துல ஒரு பிரத்யேகமான பாவ வல்லமை இருக்கு. அந்த பாவ வல்லமையோடு நீங்க போராடணும். ஏன்னா விசேஷ நாமத்தை சொந்தரித்தவர் தேசத்தில் செயல்பட்ட பாவத்தோடு போராடினார். கைதட்டி ஒரு நிமிஷம் ஒரு பலத்த அபிஷேகம். போராடி வாழ விரும்புகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்கி வருது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. கர்த்தர் உன்னை தொடராரு. கண்ணை மூடு. ரிபலபரபலப சந்தரபலபரபலபா. பெற்றுக்கோ. கிருபை உள்ளவங்க இறங்கி போராடுங்க. இது அக்கினி அபிஷேகம். எல்லா பக்கத்திலும் அக்கினி, சபை மொத்த அக்கினி. விடாத அபிஷேகத்தில் நிரம்பு. விடாத கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலமாய் தொடுகிறார். நல்ல 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. சபிக்கப்பட்ட பாவ வல்லமைகள் அவிழ்கிறது. எத்தனை தடவை ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு இல்லையா, எத்தனை தடவை தீர்மானம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனா நிற்க முடியல இல்லையா. இப்போ அது எரியுது. பச்சை பிடி அபிஷேகம் என் பக்கம் அபிஷேகம் அத்தனை பேருக்கு மேலே வந்து விழுது. தடுக்காத பலத்த அபிஷேகம். கூப்பிடுங்க. உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இனி அந்த பாவ எண்ணம் உனக்கு வராது. அது எரிந்து கொண்டிருக்கிறது. இனி அந்த சோதனை உனக்கு வராது. அது எரியுதுன்னு ஏன் தடுக்காத. அபிஷேகம் எல்லா பக்கம் அபிஷேகம். தயவு செஞ்சு வேடிக்கை பார்க்காதுங்க. தயவு செஞ்சு வெட்கப்படாதுங்க. தெய்வத்தினுடைய தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தெய்வத்துடைய கை இறங்கி வருகிறது. ஒரு அபிஷேகம் வந்து இறங்குது. அநேகருடைய நாவுகளை தொடுகிறார். அநேகருடைய சரீரத்தை தொடுகிறார். கண்ணை மூடி பெற்றுக்கோ. சில கைகள் அக்கினியா மாறுது. சில சரீரங்களுக்குள்ள வல்லமை புறப்பட்டு வருகிறது.
தடுத்து வைக்காத பெற்றுக்கோ. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அந்தார கந்தார கல்வார கந்தார உடந்தார பிரௌட பத்தார அடக டக டகல் கதன கட்டகல் கமன கட்டகல் பிரௌட கட்டகன அல் கந்தார. புதிய நாவு, புதிய அபிஷேகம், புதிய அந்நிய பாஷை தடுத்து வைக்காத பெற்றுக்கோ. இப்போ இலவசம். ரிகடம் கதனம் கடக அல்வா கந்தாரா அல் கந்தாரா ரியாத்தாரா அல் பந்தாரா பிரௌட பத்தாரா உட பந்தாரா அல் ஹத்தாரா ரியாந்தாரா பந்தாரா பத்தாரா ரேகாபா ஷகத்தாராபா ரியாத்தாராபா அல் கந்தாராபா. பெற்றுக்கோ பெற்றுக்கோ எப்பக்கோ அபிஷேகம். அஞ்சு, தீமையோடு போராடினார். எதோடு போராடினார்? தீமையோடு போராடினார். ஒவ்வொன்றா சொல்லுங்க. இயேசு எவைகளோடு போராடினார்? ஒன்று, சோதனைகளோடு போராடினார். ரெண்டு, வாழ்க்கையோடு. என்ன போராட்டம் இல்லையா? வாழ்க்கையோடு போராடினார். மூணு, உலகத்தோடு போராடினார். நாலு, பாவத்தோடு போராடினார். அஞ்சு, தீமையோடு போராடினார். யோவான் எழுதின சுவிசேஷம் எல்லாம் பைபிளில் இருந்து தானே சொல்லணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? சில ஆட்களுக்கு லெக்கும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது, கிளச்சும் கிடையாது, ஆக்சிலேட்டர் மட்டும்தான் உண்டு. ஆக்சிலேட்டர் மட்டும்தான் உண்டு. கரண்ட் இல்லாத காலமா இருட்டு வாக்கில் பட்டயத்தை உருவி வெட்டின, கழுத்துக்கு வெட்டினது எதை கொண்டு போச்சு? காதை கொண்டு போச்சு. ரெண்டு சம்பவங்கள் நடக்க வாய்ப்புண்டு. ஒன்று, மற்றவனை நீ காலம் பூரா ஒற்ற காதான்னு ஒழிப்பணும். என்னன்னு ஒழிப்பணும்? ஒற்ற காதான்னு ஒழிப்பணும். அந்த வெட்டி எறிஞ்சான் இல்லையா காது, அது எங்கே போகும்? அது எங்கே போகும்? அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். கனம் நீதிபதி அவர்களே, இதுதான் பேதுரு வெட்டி எறிஞ்ச காது. கனம் நீதிபதி காதை பார்ப்பார். காதை பார்த்துட்டு சொல்லுவார், இவனுக்கு வலது காதையும் வெட்டி இவனை 10 வருஷம் ஜெயிலில் போடுங்க. இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அவனே 3 வருஷம் உன்னை திருத்தலான்னு பார்த்த முடியல, உனக்கும் வேணும். வெட்டு கொண்டவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? நடுராத்திரி தோட்டத்தில் என்ன பிடிக்க உனக்கு என்ன வேலை? உனக்கும் வேணும். நம்ம அண்ணா என்ன சொல்லுவோம்? முன் நாட்களில் எல்லாம் என் ஆண்டவர் கண்ணை மூடிட்டு இருந்தார், இப்போ அப்படி இல்லை, ஓட்டான் ஓட்டான் இல்ல. அடுத்தொரு வசனம் பைபிளில் இருக்காது, உங்களுக்கு தெரியாதுன்னு. 18:26. காது வெட்டு வாங்குறான் இல்லையா, அவன் கடந்த கூடாகும். ஐயோ புரியல.
அது எப்படி உங்களுக்கு சொல்லித்தரகு? ஊர் மொத்தம் அவனுக்கு சொந்தக்காரன். வெட்டு கொடுத்தவனு சொந்தக்காரன் இல்ல, வெட்டு வாங்கினவன சொந்தக்காரன். அப்போ உறப்பு பேதுரு எங்க கண்டாலும் சில நேரம் நம்ம ஆழம் தெரியாம காலை விட்டுன்னு சொல்லுவனும் இல்லையா, இதுதான் காலை விடல வாழை விட்டான். புரியலையா? வாழ உண்டு இல்லையா, பட்டயம். ஆழம் தெரியாம வாழை விட்டான். நம்ம ஆழம் தெரியாம எதை விடுவோம்? காலை விடுவோம். பேதுரு ஆழம் தெரியாம வாழ விட்டான். மறுநாள் காலையில் பார்த்தா வெட்டப்பட்டு தெரிச்சு தூரப்பை விழுந்த காது சரியான இடத்துல இருக்கு. பேதுருட்ட இயேசு சொல்றாரு, நேற்றைக்கு ராத்திரி நான் தீமையோடு போராடி கொண்டிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு மட்டும் அந்த தடயத்தை ஆண்டவர் அழிக்காம விட்டார்னு வைங்க, பேதுரு ஒன்னில் காது இல்லாமல் நடந்திருக்கணும், இல்லைன்னா கழுத்து இல்லாமல் நடந்திருக்கணும். ஏன்னா அவன் வன் குடும்பம். தொட்ட அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, பேதுரு அடுத்து பார்க்கறது யாரு? காது வெட்டப்பட்டவனுடைய இனத்தான் ஆகிய ஒருத்த கண்டவன் கத்திய மடக்கி வச்சான். ஏன்னா காது போனவனுக்கு காது கிடச்சு. எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் இல்லையா? சில நேரம் தெரியாமல் ஒரு வார்த்தை பேசி, தெரியாமல் சில குடும்பத்தில் ஒரு வார்த்தைகளை சொல்லி, அப்புறம் தான் தெரியுது ஒரு கெட்ட வார்த்தை பேசினப்ப அறிஞ்சு பேசினதில்ல, கெட்ட வார்த்தை பேசின பிறகு தான் தெரியுது அது குளவி கும்பல்னு. ரொம்ப லேட்டா புரியுது உங்களுக்கு. தன் உயிர் போகிற நேரத்திலையும், தன்னை பிடிக்க போகிற நேரத்திலையும், தன்னை பிடிக்கும்படி பட்டயத்தோடும் தீப்பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் விளக்குகளோடும் மனுஷன் வந்தப்போவும் அந்த ராத்திரி கெட்சமனே தோட்டத்தில் வச்சு தீமையோடு போராடினார். ஹல்லேலூயா. அதனாலே ஆகும் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். யாராவது நம்மளை கெட்ட வார்த்தை பேசினா ஒன்றும் சொல்லக்கூடாது. மொத்த கெட்ட வார்த்தையும் கேட்கணும். மொத்த கெட்ட வார்த்தையும் ஐயா அப்படி முறைச்சு பார்க்குதியா, அடுத்த நான் சொல்லலை இல்லையா, மொத்த கெட்ட வார்த்தையும் கேட்கணும். கேட்டவரை அவன்கிட்ட கேட்கணும். பேசி முடிஞ்சுன்னு சொல்லுவான். முடிஞ்சுன்னு சொல்லுமா அவன்கிட்ட சொல்லணும், நீ 2 ஆப்பிள் பழம் தந்த, அது எனக்கு வேண்டான்னா யாருக்கு? உடனே அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு தான். அவள் நீ இப்போ பேசின இல்லையா 56 எண்ணம், அதில் 1 எனக்கு வேண்டாம். அதுக்கு இடையில நமக்கு பிபி ஏற எப்போ தெரியுமா? அவன் தாரதெல்லாம் வாங்கி மொத்தம் கேட்கணும். கேட்டுட்டு மொத்தமாக கொடுத்துக்கணும். மகனே இதில் 1 எனக்கு வேண்டாம். அவன் பின்ன அதை கொண்டு வச்சு தின்னட்டு. ஐயோ என்ன சொல்ல இல்லையா? என் ரட்சகர் தீமையோடு போராடினார். 5 எண்ணம் தான் ஆச்சனா. 6 1 கொரிந்தியர் 15:55. இயேசு மரணத்தோடு போராடினார். எத்தனாச்சு? 6. நான் 7ஓட முடிக்கிறேன். 7 லூக்கா 13:16. இயேசு ஆவிகளோடு போராடினார். நீங்கள் இனி கவனமாக கவனிக்கணும். என்ன, எனக்கு உங்கள் நேரத்தை எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. கவனிங்க, என்ன ஒரு 5 நிமிஷம் கௌரவமாக கவனிக்கணும். என்ன
நீங்கள் குடியிருக்கிற இடத்துல அந்த மதுபானத்தின் ஆவி இருக்குன்னு வைங்க. 50 பேர் இருக்குன்னு 50 பேர் மதுபானம் பண்ணுறவங்க. இப்போ அந்த ஆவி யாரோட போராடும்? அந்த இடத்துல மதுபானம் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் மட்டும். அந்த ஆவி யாரோடு போராடும்? உங்களோடு போராடும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறது வரை நீங்கள் மதுபானத்தின் ஆவியோடு என்ன செய்யணும்? போராடணும். நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் செயல்படுறது விபச்சாரத்தின் ஆவி இன்னும் வைங்க. விபச்சாரத்தின் ஆவி. அந்த தேசத்துலேருந்து நீங்கள் கர்த்தரை பின்பற்றுறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. அப்போ அந்த தேசத்தில் உங்களுக்கு விரோதமாக என்ன ஆவி போராடும்? விபச்சாரத்தின் ஆவி. நீங்கள் குடியிருக்கிற இடத்துல சாயங்காலம் ஆனால் எல்லா ஆட்களும் வேட்டியும் முண்டும் பொக்கி கட்டிட்டு இறங்கி நின்று கெட்ட வார்த்தைன்னு வைங்க. அந்த தேசத்தில் நீங்கள் குடியிருந்தா உங்களுக்கு விரோதமாக எந்த ஆவி போராடும்? கெட்ட வார்த்தையின் ஆவி போராடும். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல மொத்தமே கோல் சொல்கிற ஆட்கள்னு வைங்க. கோல் சொல்லாத ஒரு ஆளும் அந்த இடத்துல இல்லைன்னு வைங்க. அந்த தேசத்தில் குடியிருக்கிற உங்களுக்கு விரோதமாக எந்த ஆவி போராடும்? கோல் சொல்லுகிற ஆவி. நீங்கள் குடியிருக்கிற இடத்துல பொய்யின் ஆவி இருக்குன்னா பொய்யின் ஆவி உங்களோடு போராடும். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல தற்கொலையின் ஆவி இருக்குன்னா தற்கொலையின் ஆவி உங்களோட போராடும். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல இச்சையின் ஆவி இருக்குன்னா இச்சையின் ஆவி உங்களோட போராடும். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல வேற அசுத்தத்தின் ஆவின்னா அசுத்தத்தின் ஆவி உங்களோட போராடும். நீங்க குடியிருக்கிற இடத்துல கோபத்தின் ஆவின்னா கோபத்தின் ஆவி உங்களோட போராடும். நீங்க குடியிருக்கிற இடத்துல முறுமுறுப்பின் ஆவின்னா முறுமுறுப்பின் ஆவி உங்களோட போராடும். உங்களுக்கு தெரியுமா, எனக்குள்ள இருக்கிறவர் எனக்கு முன்னமே ஆவிகளோடு போராடினவர். கைதட்டணும், கைதட்டணும், வாய திறக்கணும். அதுனகடக துரபதன பிரௌடப துரபனபனபனபா அல்கந்தரபனப சந்தரபனபனபனபா ரிஅந்தரபனபத்தல் கந்தரபனபனபனபா ரெந்தல் பிரௌடபனபனபனபனபா உஷியா அல்கபர ரிகதன கமல்கதன அடகந்தன கமனகதன அடக துரபதன பிரௌடப துரபனபனபனபா. விசேஷ நாமத்தை சுதந்தரித்தார் இந்த சபை. ஒரு நல்ல பேரை சுதந்தரிக்கணும். ஏன் கண்ணா மூடுங்க. ரா பா 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 பா. என்ன பயங்கர அபிஷேகம் இல்லையா? ஊடகமன கடகதன கமல் கதன அப்தல் பிரௌடபரபலபரெந்தல் கதரபலபுஷியா அல்காரகதன சந்தரகதன ரீகந்தரபலபரபலபுஷியா. நீங்க எழுதிட்டு தானே இருந்தீங்க. நான் மொத்தம் இதுலேருந்து தானே பேசினேன் இல்லையா? இதுக்கு வெளியே நான் ஏதாவது பேசினேன்னா இதுக்குள்ளே இருந்தானே பேசினேன். அப்படி நான் இதுக்குள்ளே இருந்து இந்த ரெகபோத் ஏஜி சர்ச்சை பார்த்து கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரிப்பான். 2 நிமிஷம் கை தட்டுங்க. இப்போ எந்த காரியத்தோட போராடி கொண்டிருக்கிறீங்க? இப்போ கர்த்தர் நம்முடைய ஆவி உங்க மேல ஊற்றுகிறார். நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து நல்ல கை தட்டுங்க. ஜெயிக்க போகிறீர்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரிப்பான். உங்க வீடு தோற்று போகாது, உங்க பிள்ளை தோற்று போகாது, உங்க வாழ்க்கை தோற்று போகாது, உங்க குடும்பம் தோற்று போகாது, உங்க எதிர்காலம் தோற்று போகாது. இந்த ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஜெயித்தவர்.